இப்படி ஒவ்வொருத்தரா வந்து இந்த கட்சியில அனுபவிச்சுட்டு பதவி சுகத்தை அனுபவிச்சு விட்டு தலைமையை புகழ்ந்து பேசிட்டு தொண்டர்களை ஏமாத்திட்டு எல்லா சுகத்தையும் அனுபவிச்சுட்டு கான்ட்ராக்ட் எடுத்துட்டு கல்குவாரி எடுத்துட்டு எத்தனை கல்லூரி இருக்கு உங்களுக்கு? இது என்ன உங்க தாத்தா போட்ட பிச்சையா? இல்ல நீங்க நான் ரொம்ப அநாகரிகமா பேசிடுவேன் நான். என்ன உனக்கு கேடு? நீ வர்ற நன்றி சொல்றேங்கிற, அப்புறம் ராஜினாமாங்கிற. நாங்க இத்தனை நாளா வாயை புத்திக்கிட்டு இருந்தோம்னா எங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறதா? சொத்து பத்து இருந்தா நீ எதை வேணாலும் செய்யலாமா? இது யார் கொடுத்தது? தொண்டருடைய உழைப்புல வந்தது. டேய், நியாயமான ராஜினாமா பண்ணிருக்கல, உன் சொத்து பத்து பூரா கட்சிக்கு எழுதி கொடுத்து நீ எங்க வேணாலும் போ, நாசமா போ, யாரு வேணான்னு கேட்பேன். எல்லாரும் வருவீங்க, அம்மாவை ஏமாத்தி பதவி வாங்குவீங்க, சொத்து சுகத்தை சேர்ப்பீங்க, எடப்பாடியாரை ஏமாத்தி பதவி வாங்குவீங்க, சொத்து சுகத்துக்கு சேர்ப்பீங்க, பாராட்டி பேசுவீங்க. கட்சிக்கு ஒரு தோல்வின்னு வந்துட்டா காப்பாற்ற வேண்டிய நேரத்துல கட்சியை காட்டி கொடுத்துட்டு ஓடுவீங்க. தொண்டர்கள் எல்லாம் இதை வந்து கை கட்டி வாய்ப்பத்தி மௌனமா வேடிக்கை பார்க்கணுமா? தொண்டர்கள் கொதித்து இருந்தா நாசமா போவீங்க எல்லாருமே. நீங்க அங்க போய் என்ன செய்ய போறீங்க? நாய் மாதிரி கேட்ல காத்து கிடக்குறீங்களா பாவிகளா? உங்களுக்கெல்லாம் கொஞ்சமாவது சூடு சொரண வெக்க மானம் சோத்துல உப்பு போடுத்தீங்களா? என்ன பதவி என்ன இல்லன்னா என்ன? 10 வருஷம் அமைச்சரா இருந்தீங்களா? இந்த நாட்டிலே சுத்தி சுத்தி வந்தீங்களே, வள வந்தீங்களா? அம்மா போட்ட பிச்சை. சட்டமன்றத்துல கதை சொல்லி நீ வந்து பதவி வாங்குனீங்க, எடப்பாடியார கதை சொல்லி இப்ப நீங்க துரோகம் பண்றீங்க. நாங்களும் அமைதியா தான்ப்பா இருக்கோம், எதுவும் பேசக்கூடாது, செத்து போவோம், அதை விட